Tamil TV Tune. Jessica! 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 Famous Adventure! சில நாட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சூரியன் பிரகாசமா இருக்கும், பறவைகள்லாம் பாடும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சண்டை வராது, எதிரிகள் கூட அமைதியா இருப்பாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காதப்போ எல்லாமே உல்டா புல்டாவா ஆயிடும். எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. சிண்ட்ரெல்லாவை பத்தி நீங்க கதை எழுதணும், அதுவும் நாளைக்கே சப்மிட் பண்ணணும், புரியுதா? மறந்துடாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க ஷேமன்? சிண்ட்ரெல்லாவை பத்தி எழுதி அதையும் நாளைக்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அச்சச்சோ, இத பத்தி நான் மறந்தே போயிட்டேனே. நீ தான் ரிப்போர்ட் எழுத ஆரம்பிச்சிட்டியே. இல்ல புக் படிச்சியா? இல்ல ஆனா ஜெசிகா, இப்ப அந்த புக் உன்கிட்ட தானே இருக்குது. இல்லவே இல்ல. நீ எப்பவுமே உன் ஹோம்வொர்க்க ஒழுங்கா எழுத அப்ப மாட்டேன். நீ மட்டும் எழுதி முடிச்சிட்டியா? ஏன் ரிப்போர்ட்ட நான் ஏற்கனவே எழுதி முடிச்சிட்டேன். அப்பாடா, ஒரு நல்ல செய்தி சொன்ன ஷேமன். ஜெசிகா, என் ரிப்போர்ட்ட நீ காப்பி அடிக்க கூடாது. இல்ல இல்ல, அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. நான் இப்ப என்ன பண்றது? பேசாம என்னோட புக்கை நீயே வச்சுக்கோ. மத்தியானம் படிச்சுட்டு ராத்திரி உட்காந்து எழுதிடு. மத்தியானத்துக்குள்ள இதெல்லாம் என்னால படிக்க முடியாது. சரி, என்ன பண்ண போற? ரொம்ப ஈஸி. வீடியோ கடைக்கு போய் அந்த படத்தை வாங்கி பார்த்தா போச்சு. சிண்ட்ரெல்லா 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 படத்தை மட்டும் காணோம். நான் அந்த படத்தை இங்க பாத்திருக்கேன், ஆனா யாரோ வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். ச்சே, இந்த வேலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாரு? அந்த சோம்பேறி பசங்க தான் புக் எழுத இந்த ஈஸி வழிய கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்றது சரிதானே? ஒரு நிமிஷம், நீயும் அவங்கள மாதிரி தானே? ஆனா நான் இன்னும் புக் எடுக்கலையே, அதனால நான் கிடையாது. அப்படின்னா நம்ம மேடம் கிட்ட நீ இன்னும் கொஞ்சம் டைம் கேளு, ஓகேவா? அப்பதான் அந்த புத்தகத்தை படிச்சு உன்னால ரிப்போர்ட் ரெடி பண்ண முடியும். ஆனா என்னால முடியாது. எப்ப பார்த்தாலும் நான் தான் லேட்டா ரிப்போர்ட் குடுக்கறேன். ஆனா உனக்கு தான் வேற வழி இல்லையே. நீ தப்பா சொல்ற ஷேமன். ஜெசிகா, நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு நீயே பாரு. இங்க பாத்தியா, ஜெசிகாவோட புக் ரெக்கார்டர் கிராஃப் அழகா இருக்குல்ல? இது ரொம்ப ஜீனியஸான மிஷன். இப்ப நான் சிண்ட்ரெல்லாவோட புக் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதுக்குள்ள போடுறேன். இது உடனடியா புக்க ட்ரிக் பண்ணிடும். சினிமா மாதிரியே வா. கரெக்டா சொன்ன. இனிமே ரெக்கார்ட் எழுதுறதுக்காக புக் ஃபுல்லா உட்கார்ந்து மாங்குன்னு படிக்க வேண்டாம். இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்ந்து அழகா சினிமா பார்க்கலாம். வாவ்! ஏய் மேகன், நீ எப்போ இங்க வந்த? நீ இத பத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன். நான் என்னோட புக்கையும் டைப் பண்ணவா உன் மிஷின்ல? மேகன், நியாயமா நீ இங்கெல்லாம் வரக்கூடாது, அது உனக்கே தெரியும். அண்ணா ப்ளீஸ் ஜெசிகா. ப்ளீஸும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெளியில போ. உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஜெசிகா, நான் நினைக்கிறேன் இத புக் கிரிப்டுக்காகவே இந்த மிஷினை கண்டுபிடிச்சிருக்கேன்னு. அப்படித்தானே? கரெக்டா சொன்ன. இதுக்காக தான் கண்டுபிடிச்சேன். ஆனா இது தப்பு. உனக்கு ஏன் தப்புன்னு தோணுது தெரியுமா? ஏன்னா நீ உட்கார்ந்து மாங்குன்னு புக்க படிச்சதுனால. இல்ல, என்னால இத ஒத்துக்க முடியாது. ஷேமன், ஷேமன், நீ கோவப்படாத. இப்படி என்கிட்ட கோச்சுக்கிட்டு வந்தா என்ன அர்த்தம்? நிச்சயமா இது உன்னோட புக் ரிப்போர்ட்டுக்கும் உதவியா இருக்கும். தேவையில்ல, நான் நேர்மையான வழியிலேயே படிச்சுக்கிறேன். ஓ இஷ்டம். ஆனா என்னோட வழி ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கிறதெல்லாம் நிலைக்காது, தெரிஞ்சுக்கோ. சில நேரத்துல ஷேமன் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவான். ஐ சூப்பரா இருக்கு. என்னோட ஃபேர்டெயில் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா மொத்த புக்கையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஃபேர்டெயில் பார்க்கணும். என்னோட கண்டுபிடிப்ப நான் முதல்ல பார்க்கணும். வேணும்னா நீ ரொம்ப சமத்தா இருந்தீனா உனக்கு அப்புறமா காட்டுறேன். எப்பறமா? என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச அப்புறம். நான் என்னோட புக் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நான் சில கதைகள் மட்டும் தான் படிப்பேன். நீ எப்ப பார்த்தாலும் கடைசி வரைக்கும் வேலையே செய்யாம வெயிட் பண்ற. உன்ன மாதிரி தான். ஆமா. ஏய் ஏய், நான் ஒத்துக்கறேன். ஆனா இப்போ இங்க இருந்து போயிடு. நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேனே. ஐயோ மேகன், சொதப்பாத, இங்க இருந்து போயிடு. ப்ளீஸ். கிடையாது. ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ். முடியாது. நிறுத்து. நானும் ஜெசிகாவும் கதைக்குள்ளே போயிட்டோம். இங்க நல்லா இருக்கே. இங்க நல்லா இருக்கே. அக்கா, நம்ம நினைச்சதை விட இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா இந்த இடம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பாத்துருக்கேன். ஓஹோ, அப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லி பார்க்கலாம். நான் பாத்து மேகன். ஓகே. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. மேகன், ஒரு நிமிஷம் நில்லு. ஹலோ ஹலோ, வீட்ல யாராவது இருக்கீங்களா?
நினைச்ச மாதிரியே இருக்கே. என்ன மாதிரி? எனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் பாரடைஸ்க்கு உள்ள இருக்கோம். நிஜமா சொல்றேன் ஜெசிகா. நம்பிக்கை இல்லையா? இங்க பாரு, 3 செஸ், பெருசு, மீடியம், சின்னது. 3 கப்லயும் சூப் இருக்கு. இது சூடு, இது சில்லுன்னு இருக்கு, இது நார்மலா இருக்கு. இது பாரு, இது காலியா இருக்கு. அதாவது அந்த கதையில வர மாதிரி. கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது கார்பி தானே? ஐயோ, அவங்களேதான். அப்படின்னா அடுத்து என்ன? 3 கரடிங்க. அம்மா அம்மா இவங்கெல்லாம் யாரு? அது வந்து ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னாச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உன்னோட எந்த விளக்கமும் எடுத்து தேவையில்லை சின்ன பொண்ணு. அப்படின்னா உங்க 2 பேரையும் நாங்க சாப்பிட போறோம். ஓடாதீங்க, நில்லுங்க. என்னால இதை நம்பவே முடியல. ஒரு கெட்ட கனவு உண்மையான மாதிரியே இருக்கு. ஐயோ, ஒருவேளை அந்த ரெக்கார்டோகிராஃப் நம்மள கதைக்குள்ள இழுத்துடுச்சா? அச்சச்சோ அச்சச்சோ, இது கேட்க நம்ப முடியாது. ஆனா உண்மைன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எனக்கு ஃபேரி டேல்ஸ்னா பிடிக்கும். ஆனா அதுக்குள்ள வரது எனக்கு பிடிக்காது. எனக்கு உன் நிலைமை புரியுது. அட பாத்து, அங்க பாரு, தங்கம் ஜெசிகா, தங்கமே தான். அத போடு. மாட்டேன், இது நானே வச்சுப்பேன். அத உடனடியா கீழே வச்சிடு, சீக்கிரம். என்ன ஆச்சு? யோசிச்சு பாரு மேகன், ஒரு தங்க முட்டை அப்படின்னா ஒரு தங்க வாத்து. தங்க வாத்து யாருன்னு உனக்கு தெரியாதா மேகன்? அந்த பெரிய மரத்தை. நீ சொன்னது சரிதான் ஜெசிகா. நான் தான் உன் மேல பொறாமப்பட்டுட்டேன். ஈஸியா நீ ஜெயிச்சிட்டியேன்னு. ஜெசிகா, நான் தான் உலகத்திலேயே பெரிய மனுஷன். ஒழுங்கா என்னோட வார்த்தை கொடுத்துடு, இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். நல்லா இருக்கே. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, இது கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஜெசிகாவும் மேகனும். ஹாய் மை டியர் ஸ்வீட்டி, நீ இன்னைக்கு உன் கூட ஒரு சின்ன பொண்ணையும் கூட்டிட்டு வந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் சின்ன பொண்ணு கிடையாது. எங்க நீங்க பாட்டி வீட்டுக்கு போறீங்களா? உன்னோட ட்ரிக் எல்லாம் எனக்கு தெரியும். அதை எங்க மேல பயன்படுத்தாத. வந்துகிட்டே இருக்க என் வார்த்தை. இங்க ஒருத்த பேசிக்கிட்டே இருக்கிற, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம போய்கிட்டே இருக்காங்க. ஜெசிகா, நம்ம எப்படியோ தப்பிச்சு போகணும். வெளில போறது எப்படின்னு நான் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றது? ஷேமன் இருந்தா காப்பாத்துவா. நான் இங்கதான் இருக்கேன். ஆனா எப்படி காப்பாத்துறது? எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. மிஷினை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரிஞ்சா போதும். இது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். அச்சச்சோ, யார் இப்படி பண்ணா? நிச்சயமா இது அந்த மிருகமா? இல்ல, யாரோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டனை பிரஸ் பண்ணிருக்காங்க. நம்மளை டிவில பாக்குறாங்களா? ஆனா யாரு? நிச்சயமா ஷேமன் அதான் இருக்கணும். ஷேமன், ஷேமன் எங்களை காப்பாத்து. ஷேமன் ப்ளீஸ் காப்பாத்து. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, உனக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு சின்ன முத்தம். ஐயே, முடியவே முடியாது. இல்ல 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 இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு இளவரசன், சபிக்கப்பட்டிருக்கேன். நீ எனக்கு முத்தம் கொடுத்தா நான் மாறிடுவேன். என்ன சொல்ற? என்ன சொல்ற? முடியவே முடியாது. போய் ஒழுங்கா தண்ணில விளையாண்டுடு. ஷேமன், எங்களை நீ பாத்துக்கிட்டு இருந்தா ப்ளீஸ் உதவி பண்ணு. ரெக்டிஃபிகேஷன் சிக்னலை நீ மாத்தி வைக்கணும். ஏய், அப்படின்னா ஷேமனுக்கு என்னன்னு தெரியுமா? சரி, இரு, வேற ஒண்ணு பண்றேன். ஷேமன், ரெட் லைட்ட போட்டு ப்ளூ பட்டன் ப்ளூ அமுக்கு. லிவரை போட்டு ரெட் பட்டன் பிரஸ் பண்றேன். ஐயோ, எங்க இருக்கு? இங்க இருக்கு. இத அழுத்துறேன். அப்படின்னா சரி அழகியே. ஐயோ, அந்த குள்ளநரி மறுபடியும் வந்துருச்சா? சீக்கிரமா ஓடு மேகன். ஓடிட்டேன். நான் என்ன பெருசா கேட்டுட்டேன்? ஒரு முத்தம் தானே, நீ கொடுத்தே ஆகணும். நான் உன்னை விட மாட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஓட வழியே இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என் கொகை கிட்ட வருவீங்க? ஏய், அவசரப்படாத. அவங்கள நான் தான் முதல்ல பிடிச்சேன். உங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் தான் பிடிச்சேன். ஷேமன், நீ இருக்கியா? அந்த பவர் பட்டனை வேற மாதிரி மாத்தி விடு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மாத்தி பாக்குறேன். ஜெசிகா, இப்ப என்ன மேகன்? பெரிய மிருகம் இன்னொன்னு வந்துருச்சா? நம்ம காலி, அவ்வளவுதான். ஜெசிகா, நம்ம திரும்பி வந்துட்டோம். ஆமா, திரும்ப வந்துட்டோம். ஓ ஷேமன்,
நீதான் இதுக்கு காரணமா? நீ காப்பாத்துவனே எனக்கு தெரியும். ஆஹா, ஜெசிகா சீக்கிரம் வேலை செய், சீக்கிரமா வேலை செய். இந்த தடவை என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. போயிட்டியா? அப்பாடா, ஒரு வழியா எல்லாத்தையும் புக்ல போட்டு அடைச்சிட்டேன். அப்பாடா, முடிஞ்சிடுச்சு. நான் அந்த ரெக்கார்டர் கிராஃப அழிச்சிட்டேன். அப்புறம் என்னோட டீச்சர் கிட்டயும் டைம் கேட்டிருக்கேன். புக் ரிப்போர்ட் எழுத இன்னும் 2 நாள் வேணும்னு. லேட் ஆறத பத்தி நான் கவலையே படல. சேமன் சொன்னதும் சரிதான். சில நேரத்துல ஈஸியான வழிகள் கஷ்டமா இருக்கும். ஓ, இன்னைக்கு நான் நிறைய படிக்கணும்.